அன்பு நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரம் 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ப்ரோமோ வந்திருக்கு. அந்த லாஸ்ட்டு இது எபிசோடில் பார்த்தோம். நம்ம முத்து ஒரு பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டா, இது மருந்தை குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாய்சன் பண்ணிட்டான்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம சீதா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீதாவை பார்க்குறதுக்கு அங்கே நம்ம மீனாவும் போயிருக்காங்க. இந்த சமயத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்புறம் உடனே அவங்க அந்த பொண்ணோட அன்னை வர்றான். அன்னை ஓடிந்து, அம்மா தங்கச்சி எப்படி இருக்குது, தங்கச்சி எப்படி இருக்குன்னு. ஏண்டா இப்போ பார்க்குறியேடா, நேரம் நீயும் உங்கள் அப்பன் மட்டும் சரின்னு சொல்லியிருந்தா, அந்த பொண்ணு காதலிக்கிறவனே கல்யாணம் முடிக்கிறதுக்கு சரின்னு சொல்லியிருந்தா, அவள் இந்த மாதிரி ஒரு முடிவை தேடி இருப்பாளாடா, ஏண்டா அப்படி பண்ணுனீங்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. திட்டிக்கிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம மீனா சொல்கிறாங்க, இல்லைம்மா ஒன்றும் பயம் இல்லையா, அபாய கட்டத்தை தாண்டிடுச்சு, அதெல்லாம் உங்கள் பொண்ணு பொழைச்சிக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அழாதீங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஆறுதல் சொல்லுது. அந்த சமயத்தில் உடனே அந்த அம்மா சந்தோஷத்தில் ஒரு நன்றி பெருக்கோட ஓடி முத்துவோட கையை பிடிச்சிட்டு, தம்பி நீங்கள் ரொம்ப நன்றி தம்பி, நீங்கள் தான் தம்பி என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்க, உசுரை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது, பாருங்க தம்பி எல்லாம் இவனால தான் தம்பி, இவனே இவங்க அப்பனும் பண்ண வேலை தான், இவன் தான் இருந்துட்டு அந்த பொண்ணு காதலிக்கிற பையனை அவ்வளோ விரும்புகிறேன்னு சொல்லியும் கல்யாணம் முடிக்காதனால தான் இவங்க சரின்னு சொல்லட்டுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா, இவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து காத்துக்கிட்டு இருந்தா, அதை மதிக்காமல் போயிட்டானுங்க, அதனால தான் என் பொண்ணு இப்படி ஒரு முடிவை தேடிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பும் பொழுது சொல்கிறாங்க, நீங்களே பார்த்து இவனுக்கெலாம் கொஞ்சம் மைல் நல்லா எடுத்து சொல்லுங்கள், அவன் காதலிச்சவளே கல்யாணம் முடிச்சு வைக்க சொல்லுங்கப்பா, நீங்கள் சொன்னாதான்ப்பா கேட்பான்ப்பா, உங்களை மாதிரி 4 பேர் சொன்னா தான் இவனுக்கு புரியும் அப்படின்னு நம்ம முத்துவை பார்த்து கேட்க, முத்து திருன்னு ஆடு திருடனே மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா திருடனுக்கு தேல் கொட்டுறது இதுதான் போல இருக்குது, முழிச்சிட்டு இருக்காரு. உடனே நம்ம அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. மீனா சொல்லுங்கள் நீங்கள் சொன்னா தான் பொருத்தமாக இருக்கும், சொல்லுங்கள் காதலிச்சவனே கல்யாணம் பிடிக்கட்டும், அதுங்களே முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லுங்கங்க, நீங்கள் எடுத்து சொல்லுங்கங்க, அப்போவாது அவங்க திருந்துவாங்க, நீங்கள் சொல்கிறதான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. பக்கத்துலேயே நம்ம பிள்ளை அப்படியே முகத்தில் ஒரு இதை வச்சுக்கிட்டு, இன்னசென்ஸை வச்சுட்டு பரிதாபமாக நின்றுட்டு இருக்கு சீதா. மாமா சொல்லுங்கள் மாமான்னு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்குமோ என்னமோ, மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்குமோ என்னமோ தெரியல. இப்போ வயலில் நம்மளால திருந்துவாரா, திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்னு பாடின மாதிரி இப்போவாது திருந்தி தான் ஆகணும். இதுதான் அவருக்கு வேக்கிங் கால் அல்லது வார்னிங் இதுன்னு சொல்லலாம். இப்போவும் திருந்தலைன்னா மனுஷன் சரியே இல்லை. ஏன்னா சீதாவுக்காக அட்லீஸ்ட் நீ அருணை பார்க்காத, சீதாவை பார், சீதாவுக்கு பிடிச்சிருச்சுன்னா போதுன்னு விட வேண்டியதானே. உங்கள் அப்பா சொல்லி நீ கேட்கலன்னா என்ன மனுஷன். எனக்கு என்னமோ இனிமேல் மாற்றம் வரும்னு தோணுது. அடுத்த வாரம் ஆயிலும் சந்தோஷமாக இந்த மனுஷன் அவர்கிட்ட போய் பேசணும், அவர் இவங்கள்ட்ட பேசணும், ரெண்டு அம்மாக்களும் பேசணும், ஏதோ ஒன்று சீதாவுக்கு நல்லது நடக்கணும். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. தேங்க்யூ.